அவங்கள வேதனைப்படுத்திட்டு அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களை அலட்சியப்படுத்துறதுக்காகவும் உங்ககிட்ட பேசாமல் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் தவிக்க விட்டதுக்காகவும் அவங்க அனுபவிக்கிற நரக வேதனை உங்களுக்கு தெரியாது. உங்கள் மௌனம் அவங்கள பிழிஞ்சு எடுத்துட்ருக்கு. நீங்கள் எங்கேயோ போய் இருக்கீங்க, உங்களை ரீச் பண்ண முடியல. இனிமேல் ஈகோ காட்டினா உங்களை நிரந்தரமாக இழந்துருவோன்ற பயம் அவங்களுக்கு நேற்றுலேருந்து வந்துட்டுருக்கு. சில மார்னிங் ரீடிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களை தேடி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ஆனால் அவங்களால வர முடியல. ஒரு தவிப்பு இருக்குது. அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி அவங்கள அணுவாக சிதைச்சிட்ருக்கு. மேபி அவங்க ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கலாம் குற்ற உணர்ச்சினால், இல்லைனா அவங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க உங்களுக்கு பண்ணுறது நியாயமே கிடையாது அப்படின்னு. இது சூழ்நிலையினால தான். இங்கே பிளாட் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கொடுக்க நினச்ச அந்த ஒரு வேதனையை, அந்த தனிமைங்கிற அந்த வேதனையை பேசாமல் இருந்தது, ஈகோ காட்டின சிச்சுவேஷனில் பெரிய கெத்து காட்டினது இப்போ இல்லை, சுத்தமாக ஒன்றும் இல்லை. அவங்க யார்கிட்டையும் அவங்க பவரை கொடுத்துட்டாங்க. அந்த பவரை இப்போ ரீகெயின் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில் இப்போ நடந்துகிட்ருக்குறது. நீங்கள் ரொம்ப செக்யூர்டாக இருக்கீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ருப்பான்சலோட ஸ்டோரி. அவங்க இடத்துல சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டுருக்கு. உங்களோட ஸ்பிரிட் டீம் இருக்காங்க, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை செட்டப் இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிருக்கீங்க தரமாக, உங்களோட அந்த பெஸ்ட் ஸ்பேஸில். இந்த பர்சன் உங்கள் கிட்டே வரணுன்னா ஒரே ஒரு வழி தான். இந்த தடையை தாண்டணும். ஃபஸ்ட்டு அவங்க பவர் எடுக்கணும். கொஞ்சம் திருட்டுத்தனமாக தான் இந்த பர்சன் உங்ககிட்ட வர வேண்டியிருக்கும் ஆரம்பத்தில். பட் அவங்க உங்களுக்காக நினைப்பாங்க. யூ ஆர் த ஸ்டார், கைடிங் ஸ்டார், 6 ஆஃப் கப்ஸ், பாஸ்ட் லைஃப் லவ். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இந்த பர்சன். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. உங்கள் கோட்டைக்கான சாவி ஆல்ரெடி பிரபஞ்சம் அவங்க கையில் கொடுத்தாச்சு. இது நிச்சயமாக கிடைக்கும். இட்ஸ் லைக் இதுதான் வழி. உங்கள் கோட்டைக்கு வரதுக்கு இது ஒரே ஒரு வழி தான். இல்லைனா நீங்கள் உங்களோட அந்த நீளமான முடியை போட்டு இவங்கள மேலே வா அப்படின்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவங்களால மேலே வர முடியும், இல்லைனா வர முடியாது. அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் காத்துட்ருக்கீங்க. உங்கள் முடி இன்னும் கீழே தான் இருக்குது, நீங்கள் இன்னும் எடுக்கலை. யூ ஆர் வெயிட்டிங். இட்ஸ் லைக் நாட் லிட்ரலி வெயிட்டிங். நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் ஷைன் ஆகிட்டு இருக்கீங்க. அதனால் நீங்கள் சோக டியூன் போடலை, இவங்களுக்கு காத்துட்ருக்கல. 3 இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்கள் காதல் வாழ்க்கையில். தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்க நினச்சாங்க நீங்கள் அவங்க இல்லாமல் தொலைஞ்சு போயிடுவீங்க, இல்லைனா தவிப்பீங்க, அவங்களுக்காக கெஞ்சுவீங்க, கூத்தாடுவீங்க. நோ, நீங்கள் அந்த மாதிரி எந்த ட்ராமாவும் பண்ணல. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் பவரை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் தனிமையை நாடிட்டீங்க. நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனாக ஓகே, பேச விருப்பம் இல்லையா, தட்ஸ் ஓகே, ஃபைன், கிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்திரமான முடிவெடுத்து இந்த காதலை உடச்சிட்டு போகல. அதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்க அவங்க பவரை ரீகெயின் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமான ஒரு பர்சன் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்க. டிக்டாக் அவங்களோட டைம் போயிட்டுருக்கு. இட்ஸ் லைக் டிக்டாக் 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 எங்கே போயிட்டுருக்கு, சாப் அவுட். நீங்கள் அவங்கள மை காட் இந்த பர்சன் தவிப்பில் இருக்காங்க நிச்சயமாக. மெசேஜ் என்ன பாட்டில், இதுதான் எனக்கு தேவையானது. ஸோ இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் ஏன் இதுக்காக சிரிக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்டாக் இதர் உங்களுக்கு வேறு அலையன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, இல்லைனா உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லைனா யூ ஆர் மூவிங் ஆன். நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்க, இல்லைனா நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக டைஸை கட் பண்ணி, ஏன்னா நீங்கள் ரொம்ப செக்யூர்டான ஸ்பேஸில் இருக்கீங்க. உங்ககிட்ட வரணும் அப்படின்னா நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும், பிரபஞ்சம் பெர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கு அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணி, யாருக்கும் அடிமையாக இருக்கிற ஒருத்தரை ஒரு மகாராணி ஏற்றுக்க மாட்டாங்க. சிம்பிளாக இந்த ருப்பான்சல் ஒரு மகாராணி. அவங்களுக்கு திருடனாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது ஒரு ஹீரோ. இட்ஸ் லைக் அவங்கள எந்த சுச்சுவேஷன்லையும் கைவிடாமல் அவங்களுக்காக போராடுற உண்மையான காதல் இருக்க ஒரு ஹீரோ. அவங்க தான் பிற்காலத்தில் மகாராஜாவாக ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணும். இந்த மாதிரி கோழத்தனம், வாலாட்டுறது இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு நான் ரெடியாக இல்லை. ஏன்னா நீங்கள் இதை கட் பண்ண போகிறீங்க. இட்ஸ் லைக் டிக்டாக். பிரபஞ்சம் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. டைம் இஸ் ரன்னிங் அவுட். ரொம்ப நாள் போச்சு அப்படின்னா இந்த கதவு, இந்த சாவி அவங்களுக்கு கிடைக்காது. அந்த புதையல் அவங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டைம் வரைக்கும் தான். ஸோ இந்த பர்சனுக்கு இது நல்லா புரிஞ்சிருச்சு. இது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். மேபி உங்களை பற்றி உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இல்லைனா நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க அப்படிங்கிறத யார் மூலமாக அது கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லைனா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ பதைக்கிற மனசு உங்களுக்கு அவங்க மெசேஜ் அனுப்பணும். துடிச்சிட்ருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு, மெசேஜ் அனுப்புறதுக்கு. பட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். இந்த டிக்டாக் ரைட் டைமிங் தான் சொல்லுது. ஸோ அவங்களுக்கு சரியான தருணமும் சந்தர்ப்பமும் அமையணும். ஸோ இந்த தருணத்தில் அவங்க தவறை உணர்ந்து அவங்க பண்ணதெல்லாம் உணர்ந்து அவங்க பவரை ரீகெயின் பண்ணி உங்ககிட்ட வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஐ கிளைம் மை ட்ரூ லவ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் கிளைம் பண்ணுங்கள். உங்களோட பொசிஷனை நிலைநாடுது. நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் பாய்ஸ்ட். நீங்கள் மூவ் ஆகலை. யூ ஆர் லைக் அன் ஏஞ்சல். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருக்கீங்க. நீங்கள் எதுக்காகவும் எங்கேயும் உங்களோட இடத்த விட்டு போக விரும்பலை. யூ ஆர் தேர். நீங்கள் அங்கே இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் என்னோடய சரியான
டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ அவங்களால இந்த கோட்டையை ஈஸியாக ஏறிட முடியும். அவங்களுக்கான சாவியை அவங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் அவங்க காமிக் இல்லைனா வந்து என்னோடய டிவைன் கவுண்டர் பார்ட் இல்லை, அவங்களுக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லை அப்படின்னா அவங்க கடந்து போகட்டும். எனக்கு தேவையில்லை அப்படி ஒரு கோழையோட துணை அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டீங்க. அப்போ தான் நம்மால் ஹீரோவாக மாறுறாரு. ஸோ இதுதான் அடுத்தது உங்கள் வாழ்க்கையை நடக்க போகுது. எனக்கு இந்த பார்த்தோன்னே இந்த சாங் தான் வந்து ஹிட் ஆகுது. ஹீரோ வந்தாச்சடி ரதி தேவியே, அந்த சாங் தான். மேபி எங்கள் பார்க்குற நிறைய பேர்த்தோட பேர் ரதி ராதி சம்திங் லைக் தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். நீங்கள் எனர்ஜியை கிளைம் பண்ணியாச்சு, ஸோ ஸ்வீட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ். அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, சூழ்நிலை கட்டுப்பட்டுருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே 7 of Wands. பட் இந்த காதில் விட போகிறாங்களா? இல்லை, விட போகிறதில்ல. இப்போ அவங்க வந்து ஒரு தவிப்பில் இருக்காங்க. என்ன தவிப்பு? உங்ககிட்ட வரத்துக்கான வழி தெரியல, உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டீங்க, இல்லைனா வந்து இந்த சுச்சுவேஷன் அவங்க பவர் அவங்க கையில் இல்லை. ஸோ அதனால் வர ஒரு சின்ன தவிப்பு, எப்படி நான் பண்ண போகிறேன். 2 of Cups இருக்குது. அவங்க காதல் பொங்கி வழிஞ்சிட்ருக்கு. இந்த கப் எங்கேயும் போகல, அவங்களுக்கு தெரியும். இதை தான் அவங்க வந்து மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படி இந்த காதில் போய் சொல்ல போகிறேன், எப்படின்னு. ஏன்னா அதனால தான் திருட்டுத்தனம் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த பர்சன் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக தான் அவங்ககிட்ட வர போகிறாங்க. ஏன்னா இனிஷியலாக தயங்கி தான் வர போகிறாங்க, சீக்ரெட்டாக தான் வர போகிறாங்க. ஆனால் வந்து தப்பான எண்ணத்தில் வர போகிறதில்ல. தட்ஸ் வெரி கிளியர் மெசேஜ். அதே மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இதை பண்ணியே தீரணும், இல்லைனா வந்து உங்கள் காதல் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காதலை விட்டு தர போகிறாங்களா சுச்சுவேஷனால்? ஏன்னா யாரோ ஒருத்தவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக விட்டு தர போகிறாங்களா? நோ. நிறைய பேர் அவங்கள வந்து தாக்குறாங்க. மேபி உங்களுக்குள்ள ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், என்ன சொல்கிறது, ரிலீஜன், மணி, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால நிறைய பேர் அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. இப்படிலாம் நீ பண்ண முடியாது, இது வந்து கஷ்டம் இல்லை, அது இல்லை, அது ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்றாங்க. அவங்க வந்து என்ன நினச்சி, ஓகே சொல்லி முடிச்சிட்டிங்களா எல்லோரும் எல்லாம் பேசிட்டிங்களா, முடிஞ்சுதான் உங்கள் பஞ்சாயத்து, நான் கிளம்புறேன். திஸ் இஸ் தேர் பாயிண்ட். இங்கே பாருங்கள், அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட, நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். மார்னிங் ரீடிங்கில் பார்த்தோன்னு நினைக்கிறேன். எஸ், மார்னிங் ரீடிங்கில். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எடுக்க போகிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக. இவங்களால உங்களை நோக்கி டேரெக்டாக வர முடியாது. சில கால் உடஞ்சி போயிருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸால் இல்லைனா அவங்களோட கொலீக்ஸால் உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஓகே நான் நேராக வர போகிறதில்ல, பட் ஐ வில் ஃபைண்ட் அ வே. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்கள் விட்டால் போயிடுவீங்க, டைம் இஸ் ரன்னிங் அவுட். அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு மேக் ஷுர் நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே வர போகிறீங்க. இந்த காதலை இழக்க யார் என்ன சொன்னாலும் அவங்க தயாராக இல்லை. 2 of Pentacles. பேஷண்ட் வச்சு நீங்கள் ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ரொம்ப நாள் இந்த பொறுமை இருக்காது, அவங்களுக்கு தெரியும். ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து நிறையா ஆஃபர்ஸ் இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க, உங்கள் மேலே நிறைய பேத்துக்கு கண் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ரொம்ப நாள் இப்படியே நீங்கள் வந்து பொறுமையாக இருன்னு வச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு காயினை கீழே ட்ராப் பண்ணிடுவீங்க. ஏன்னா இம்பேலன்ஸ் இருக்குது இந்த காதலில். நீங்கள் மட்டுமே வந்து காதல் இவ்வளோ நாளாக காத்துட்ருக்க. இட்ஸ் லைக் நீங்கள் இந்த காதலை காப்பதுக்கு நிறைய போராடியாச்சு. இப்போ 10 of Cups. அவங்களுக்கு உங்களோட சேர்ந்து ஒரு அழகான காதல் வாழ்க்கை நிச்சயமாக வேணும், அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களை இனிமேல் ரொம்பவும் வந்து காத்திருக்க வச்சா நீங்கள் கட் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற ரகம் கிடையாது. இட்ஸ் லைக் ஆக்ஷன் எடுக்கலைன்னா யூ ஆர் அ ட்ரூ பர்சன், ஜென்யூன் லவ் இருக்குது. பட் அதுக்காக வந்து அதை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு போயிடுவீங்க, காத்துட்ருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் சீரியஸ்லி ஐம் சேயிங், உங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில். மேபி நிறைய பேருக்கு உங்கள் மேலே கண் இருக்குது. எஸ்பெஷலி இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே கண் இருக்குது. டு பி ஃப்ராங்க், அது இந்த பர்சனுக்கும் தெரியும் நல்லாவே. இப்போ இந்த பர்சன் விலகிட்டால் நீங்கள் வந்து தேடவே தேவையில்லை, அவங்களே உங்களை தேடி வருவாங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஏன்னா யூ ஆர் வெயிட்டிங். நான் குயின், நான் இங்கே இருக்கேன், என்னோட கிங் யாரோ அவங்க வருவாங்க. அவ்வளோதான் உங்களோட மேட்ரு. நீங்கள் வந்து வா காத்துட்டு இது பண்ண அதை பண்ண, நோ ஃபோர்ஸ். வரியா ஆஃப்டர் எ பாயிண்ட் நான் போகவா. ஏன்னா டிக்டாக் உங்களுக்கு தெரியும் எப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும் அப்படின்னு. யூ ஆர் நாட் கோயிங் டு வெயிட் ஃபார் எவர். எப்போவுமே நீங்கள் காத்துட்டே இருக்க போகிறதில்ல. யூ நீட் டு மூவ் ஆன் ஆஃப்டர் அ பாயிண்ட். ஒரு கோடைக்காக நீங்கள் காத்துட்ருக்க மாட்டேங்கிற விஷயமும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து இப்போதைய அவங்களோட தவிப்பு. இதுலேருந்து தான் அவங்க வெளியில் வரதுக்கான வழியை பார்க்க போகிறாங்க. வழி பார்ப்பாங்களா அப்படின்னா எஸ், தே ஆர் கோயிங் டு டூ தட். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்க போகுது, அவங்களோட எய்ம் நீங்கள் தான். திஸ் அன்கண்டிஷ்னல் லவ், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குங்கிறது தெளிவும் அவங்களுக்கு இருக்குது.
மெசேஜ் இருக்குது. உங்களுக்கு எப்போ ரீச் ஆகணுமோ அப்போ ரீச் ஆகும். மேபி 6th ஆஃப் ஆகஸ்ட் 6 2 தடவை 6 பார்க்குறேன். 3 2 3 30th ஆகஸ்ட் 3 இதெல்லாம் வந்து 3 ஓகே 3 இல்லைன்னா 3 30 on 6 இந்த டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ பி ஓப்பன் அண்ட் மேனிஃபெஸ்ட் திஸ் கனெக்ஷன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.